வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நெல்லூர்பேட்டை பெரிய ஏரி நிரம்பி வெளியேறிய உபரி நீர் விவசாய நிலங்களை சூழ்ந்ததால் வாழை, நெல், வேர்க்கடலை உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம். வணக்கம் சிதம்பரம், விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த லிங்கோன்றம் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் பெரும்பாலானோர் விவசாயம் மற்றும் கூலி வேலையை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த தொடர் கனமழை காரணமாக தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் உள்ள மோர்தனா அணை நிரம்பி அணையில் இருந்து உபரி நீர் வெளியேறி கவுண்டன்ய மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நெல்லூர்பேட்டை பெரிய ஏரி நீர்வரத்து அதிகரித்து தனது முழு கொள்ளளவை எட்டி ஏரி நிரம்பியது. இந்த நிலையில் ஏரியில் இருந்து வெளியேறும் தண்ணீர் மதகு கால்வாய் மூலம் லிங்கோன்றம் பகுதி சுற்றியுள்ள விவசாய விளைநிலங்களில் புகுந்தது. இதனால் அந்த பகுதியை சேர்ந்த விவசாயி பயிரிடப்பட்டிருந்த 700 வாழை மரங்கள் மற்றும் நெல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது. அதே பகுதியில் அறுவடைக்கு தயாராகி இருந்த வேர்க்கடலை, வெண்டைக்காய் உள்ளிட்ட பயிர்களும் தண்ணீரில் மூழ்கி நாசமாகியது. இந்த நிலையில் வருவாய்த்துறையினர் சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.